வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன். கரைபடியாத கை, அதாவது லஞ்சம் வாங்காம எதுவும் செய்யாம செயல்படக்கூடிய ஒரு கை எப்படி இருக்கணும்? எப்பயுமே குரு தான சார் கரைபடியாத ஒரு ஒழுக்கத்தை தருபவன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லா கோள்களுமே இப்ப கரைபடிந்துதான் இருக்கு. கரைபடிவதற்கு எல்லா கோள்களுமே காரணமாயிருது அந்தந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள்ல. சரிங்க சார், அப்ப எந்த பாவம் சப்போர்ட் பண்ணணும் கரைபடியாமல் இருக்கிறது? 2ஆம் பாவம் முதல்ல. ஏன்னா லஞ்சத்தை எந்த வகையிலாவது வாங்குறோம் இல்லையா? ஏதாவது ஒரு வகையில வாங்கணும் அப்படின்றப்ப, மறைமுக பணத்தை வாங்குறப்ப 2ஆம் பாவத்தில் தீய கோள்கள், 2ஆம் பாவம் கெடாமலும் இருக்கணும். இந்த 2ஆம் பாவத்துல குரு இருந்தால் எப்படி சார் அப்படின்னா, குரு இருந்தால் ஓரளவு அவங்க ரொம்ப குறைவான இது கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா 2ஆம் பாவம் தான் பிரச்சனை. 2ஆம் பாவத்தில் குரு இருப்பவர்களுக்கு லஞ்சம் வாங்குவது கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். சாதாரணமாக வேணா வாங்கிட்டு போலாம். மீதி எந்த கோள்கள் இருந்தாலுமே லக்னாதிபதியினுடைய தன்மையில அவங்க செல்வம் சேர்க்கத்தான் செய்யறாங்க இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்தியா லஞ்சம் மலிந்து கிடக்கிற நாடாக இருக்கு. ஏதாவது ஒரு வகையில கைவிட்டு பெறணும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த அலுவலர்கள் பூரா இடத்துலையுமே இருக்கிறாங்க. சில இடங்கள்ல அந்த இடத்தின் தன்மையில கைவிட்டு பெற முடியாத அமைப்புகள்லையும் வாழ்றாங்க. 2ஆம் பாவம் தான். கோள்கள் எல்லாம் நீங்க இனிமே பார்க்கவே முடியாது. எல்லா கோள்களும் வாங்கி கொடுக்குது. எல்லா கோள்கள் அடிப்படையில் இருக்கிறவங்களும் கைவிட்டு பெறத்தான் செய்கிறாங்க. நன்றிங்க.